எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை ஈவினிங்கு. செவ்வாய்க்கிழமை வெத்தலை தீபம் வந்து போடணும் அப்படின்ட்டு ஈவினிங் வந்து எல்லா வேலையுமே சீக்கிரமாக முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த பூஜைக்கான வேலையெல்லாமே வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முன்னாடி நாளே வந்து வீடு ஃபுல்லாகவுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரமும் வந்து நைட்டே ஃபுல்லாகவுமே வந்து விளக்கி வச்சுட்டேன். அதனால் நெக்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. பூஜை பாத்திரம் எல்லாமே நல்லா அந்த ஈரம் இருந்தது எல்லாமே நல்லா தொடச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு நெய்வேத்தியம் வந்து பாயாசம் தான் வந்து செய்ய போகிறேன். சேமியாவும் ஜவ்வரிசியும் போட்டு பாயாசம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பாயாசத்துக்கு தண்ணி வந்து அடுப்பில் வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதித்ததும் அதில் வந்து ஜவ்வரிசி போட்டு அது வந்து நல்லா வேக வச்சுட்டேன். இன்னொரு சைடு வந்து பாலும் வந்து காய வச்சுட்டேன். அந்த கேப்பில் வந்து பூஜை பாத்திரத்துக்கு எல்லாமே மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து வச்சுட்டு அது எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பூஜை பாத்திரம் எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வந்து வச்சதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஜவ்வரிசியும் நல்லா வந்து வந்துருச்சு. இப்போ அதுலேயே ஒரு 2 கைப்பிடி அளவு வந்து சேமியா வந்து போட்டு அதுவும் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். சேமியா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா ஒரு 3-4 நிமிஷத்துலேயே வந்து அதுவும் நல்லா வந்து வெந்து வந்துடும். அந்த கேப்பில் வந்து வெத்தலை வந்து எல்லாமே வந்து கழுவி எடுத்து வச்சுட்டேன். வெத்தலை வந்து வரும்போதே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுவும் வந்து எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு அதில் வந்து எது நல்லாயிருக்கோ பார்த்து பூஜைக்கு வந்து அது மட்டும் எடுத்து வச்சுப்பேன். லாஸ்ட்டு வீக் வந்து வச்சுருந்த அந்த பலகை வந்து அதையும் வந்து நல்லா கழுவிட்டு அப்புறம் முருகன் படத்தையும் வந்து நல்லா வந்து கழுவிட்டு தண்ணி இல்லாமல் எல்லாமே நல்லா வந்து தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். இந்த சைடு வந்து அந்த சேமியாவும் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. அதில் வந்து பால் காய்ச்சி ஆற வச்சுருந்த அந்த பால் வந்து அது கூடயே வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாயாசத்துக்கு தேவையான சர்க்கரை வந்து இது கூடயே வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அது மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து நல்லா வந்து கொதி வரட்டும். இப்போ வந்து பாயாசத்துக்கு வந்து தாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துட்டு திராட்சை வந்து சேர்த்துக்கிட்டேன். அன்றைக்கி வந்து முந்திரி வந்து பார்த்தேன், முந்திரி வந்து இல்லை, திராட்சை மட்டும்தான் இருந்ததா, அதனால் அது மட்டும் வந்து சேர்த்துட்டு அதுவும் வந்து பாயாசத்தில் வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். கொஞ்சம் வந்து தண்ணியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா கொஞ்சம் வந்து திக்காயிடுச்சு. சாமிக்கு படைக்கிறதுக்காக டேஸ்ட்டெலாம் எதுவுமே வந்து பார்க்கல. அப்படியே வந்து ஒரு சும்மா ஒரு மதிப்பாக தான் வந்து செஞ்சு எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருந்தது அன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்து டைமும் வந்து ஆயிடுச்சு. சரி வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பலகை எல்லாமே செட் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு துடச்சிட்டு அதுக்கு மேலே பலகை வச்சு மேல் ரேக்கில் இருக்கிற சாமிக்கிட்ட வந்து விளக்கு எல்லாமே வந்து அடுக்கி வச்சுட்டு விளக்கில் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அதுக்கப்புறம் வந்து பூ வந்து சாமிக்கு வந்து வைக்கவே இல்லை, மறந்துட்டேன். அதுக்கப்புறமா தான் வந்து பூ எல்லாமே எடுத்து வச்சுட்டு கீழே வந்து முருகர் படத்துக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வெத்தலைக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து வச்சு சாமி கும்பிட்டேன். நான் வந்து பெருசாக ரொம்ப வந்து ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணணும் அந்த மாதிரிலாம் வந்து நினச்சி எதுவுமே வந்து பண்ணலை. எனக்கு தெரிஞ்ச மாதிரி எப்படி வந்து செய்யணுமோ அப்படின்ட்டு வாரம் வாரம் எப்படி நான் வந்து செஞ்சிட்ருக்கிறேனோ அதே மெத்தடில் தான் வந்து இது வரைக்குமே செஞ்சிட்ருக்கேன். இது வந்து 5வது வாரம் வந்து சிறப்பாக வந்து செஞ்சாச்சு. இதில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த டைம் வந்து கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்குது. எல்லாமே வந்து பூஜைக்கு தேவையானது எல்லாமே வந்து நல்லா எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக உக்காந்துட்டு அப்படியே அந்த முருகர் பாட்டை வந்து போட்டு விட்டுட்டு அதே வந்து கேட்டுட்டு உக்காந்துட்டு இருக்கும்போது ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்காக ரொம்ப வந்து அந்த டைமிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. சாமி கும்பிடும்போது என்னவோ பெருசாக வந்து அது வேண்டிக்கணும் இது வேண்டிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து செய்வேன். ஆனால் வந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உக்காந்துட்டேன்னா வந்து மைண்டில் வந்து என்ன கேட்டோம் அப்படின்றது எதுவுமே வந்து அந்த டைமில் வந்து தோணவே தோணாது. அது என்னன்னே தெரியல. அந்த டைமில் வந்து மறந்துடுது, இல்லை அது வந்து அது கேட்கணும் அதை வந்து வேண்டிக்கணும் அப்படின்றது அந்த டைமில் வந்து தோணலை. அப்படியே மைண்டு ஃபுல்லாகவுமே வந்து பிளாங்க் ஆகிட்டு எதுவுமே முருகர் அந்த சாங்ஸ் வந்து ஞாபகம் வரும். அந்த சாங்ஸ் வந்து பாடிட்டுருப்பேன். இந்த மாதிரியே தான் வந்து அந்த அந்த ஒரு 1 மணி நேரம் இப்படியே தான் வந்து போகும். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டைமிங்கு.
அன்றைக்கி பூஜைக்கு தேவையானது எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு மேல் விளக்குல வந்து எண்ணெய் ஊற்றுவேன். கீழே வந்து முருகர்கிட்ட வெத்தலை தீபம் அதில் மட்டும் வந்து நெய் ஊற்றி வந்து விளக்கேற்றுவேன். இப்படி தான் வந்து நான் செஞ்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு மேலே வந்து விளக்கு ஃபுல்லாவுமே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே இருக்க விளக்க வந்து ஏற்றிட்டு நல்லா சூப்பராக வீடு ஃபுல்லாவுமே வந்து சாம்பிராணி காமிச்சிட்டு சூப்பராக வந்து அன்றைக்கி சாமி கும்பிட்டேன். வீடு ஃபுல்லாவுமே அந்த தூபம் காட்டும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையோட பாசிட்டிவ் வைப்ஸோட ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். அந்த வாசனை நமக்கு இருக்க இருக்க ரொம்ப வந்து ஒரு எனர்ஜியாக பாசிட்டிவ் வைப்ஸாக எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸுமே வந்து இல்லாமல் ரொம்ப வந்து ரிலாக்ஸிங்காக இருக்கும் அப்படியே. ஒவ்வொரு வாரமும் வந்து சாமி கும்பிடும்போது வந்து புதுசு புதுசாக ஒரு எனர்ஜி வந்து க்ரியேட் ஆகிற மாதிரி தான் வந்து எனக்கு பர்சனலாக வந்து ஃபீல் ஆகுது. எந்த ப்ராப்ளம் வந்தாலுமே வந்து பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பக்குவம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இவ்வளோ நாளாக வந்து ஏனோ தானோன்னு தான் வந்து போயிட்டுருந்தது. இப்போ வந்து சாமி கும்பிட கும்பிட வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் வந்து அந்த பக்குவம் வந்திருக்கு. எதுனாலும் வந்து ஃபேஸ் பண்ணுற அந்த தைரியம் எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு பக்குவம் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.